சார் படத்துல வந்து பெண் வேடமிட்டு ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. அது புதுசா இருந்தது. டேரக்டர் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து அது மைண்ட்ல தொட்டுச்சா இல்ல வந்து பண்ணலாமா வேணாம் ஒரு முடிவு எடுத்தீங்களா? பெண் வேடமிட்டு லேடி கெட்டப் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்ன இல்ல ரொம்ப எங்கா இருந்தீங்க அதுலயே. அது மேக்கப் மேன் நிச்சயமா நல்லா பண்ணிருக்காங்க. ஐ திங்க் he has done a very good job and photographers lighting இருக்கணும். I think amazing. That time I was not feeling well. அப்பதான் that this one in the entire episode பண்ணும்போது I was in chemo இருந்தேன். But I don't know the strength வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்த strength, family and of course ஒரு industry. சரி சார், அந்த லேடிஸ் கெட்டப்பு கேட்குறோம். அந்த கெட்டப்பை ஸ்க்ரீனில் பார்த்த பிறகு உங்கள் ஒய்ஃபு உங்கள் டாட்டர்லாம் என்ன எமோஷன் என்ன சொன்னாங்க? இல்லை ஆக்சுவலி நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது அந்த ட்ரெஸ் அதெல்லாம் போட்டு ட்ரெஸ் போட்டு I was just holding my wife's hand like this and went into the shop. Everybody was looking at us. Who two girls are coming in? Sure, they were very happy and daughters கூட very happy. இல்லை அந்த கெட்டப்புக்கு அப்புறம் இதுக்கப்புறம் லேடி ரசிகர் ஜாஸ்தியாக இருப்பாங்க. எவ்வளோ நாள் ஜென்ஸ் ரசிகர் உங்களுக்கு ஜாஸ்தி, இதுக்கப்புறம் லேடி ரசிகையும் ஜாஸ்தியாக இருப்பாங்களோ? ஐ திங்க் ஸோ சார். ஹலோ சார், வணக்கம். 45 டைட்டில் எதனால வச்சிருக்காங்க? நீங்க இதுவரைக்கும் பண்ணாத கதாபாத்திரங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்ன மாதிரியான ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஐ ஃபீல் என்னோட ஒரிஜினல் கேரக்டர் நான் நினைக்கிறேன். when you see that you'll connect to that character. யூஸ்வலி நான் எப்படி இருப்பேனோ அப்படி இருக்கும் அந்த கேரக்டர். பட் அந்த எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வருதுன்னு பார்த்தா நீங்க ஃபிலிம்ல பார்த்தா தெரியும். பட் ஐ ஃபீல் இட் இஸ் மை கேரக்டர். ஐ ஃபீல் 45 பர்டிகுலரா வைக்கிறதுக்கு என்ன காரணம்? 45 is a world என்ற மாதிரி பண்ணிருக்காரு டைரக்டர். 45 is a world. So that's what I said. It happens in a world. So அந்த வேர்ல்ட் இன்னொரு வேர்ல்ட் தான் 45. ஸோ இந்த பேரலல் இதுல வந்து என்ன மாதிரி இருக்கும் கதைன்னு நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஆஃப்டர் த ட்ரெய்லர் வந்து ரொம்ப பேர் டீகோட் பண்றாங்க. என்ன இருக்கலாம் படம், கேரக்டர் எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஹவு இட் கோஸ், வை இட் கோஸ் லைக் திஸ் ரொம்ப கஷ்டம் சொல்றது. பட் இஃப் யூ கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் வைல் கோயிங் யூ வில் ஹேவ் அ பியூட்டிஃபுல் மெசேஜ் அண்ட் கோ. சார்